ஹாய்! அக்ஷய். நான் ஏஐக்கு முன்னாடியும் சரி, ஏஐக்கு அப்புறமும் சரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்ப எல்லாத்தையுமே மறந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2026ல நான் ஐடிக்குள்ள வரணும் அப்டின்னா, நான் கண்டிப்பா மெர்ன் ஸ்டாக் தான் சூஸ் பண்ணுவேன். ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி நீங்க ஐடிக்குள்ள வரப்போறீங்க அப்டின்னா, உங்களுக்கு மெர்ன் ஸ்டாக் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே ஈஸி. இத வச்சு தான் நம்ம ஈஸியா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆக முடியும். மெர்னோட ஆக்சுவல் ஃபுல் ஃபார்ம் என்ன? மெர்ன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இது MongoDB, எக்ஸ்பிரஸ், Node.jsன்ற இந்த 4 விஷயத்தோட ஒரு காம்பினேஷன் தான் மெர்ன் ஸ்டாக். ஸோ பேசிக்கா MongoDB அப்டின்றது நம்ம டேட்டாபேஸ், ஈன்றது நம்மளோட எக்ஸ்பிரஸ், ஆர்ன்றது நம்ம ரியாக்ட் இதுதான் நம்ம கிளையன்ட் சைட்ல யூஸ் பண்ண போறது. Node.js தான் நம்மளோட ரன் டைம். இது எல்லாமே நம்மளோட Node.js என்வைரன்மென்ட்ல அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் என்வைரன்மென்ட்ல ரன் ஆக போகுது. ஓகே. நான் மெர்ன் ஸ்டாக் படிச்சா நான் மெர்ன் ஸ்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் இல்ல. பேசிக்கா நீங்க மெர்ன் ஸ்டாக் அப்படின்றத படிச்சா, அதுல ஆங்குலர மட்டும் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா, மீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல அகைன் அதே MongoDB, எக்ஸ்பிரஸ், ஆங்குலர் தான். பட் இந்த இடத்துல நமக்கு ஆர்க்கு பதிலா அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஓகே. அகைன் 2 தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல. அடுத்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. நம்மளால Vue.jsம் இருக்கு. ஸோ MongoDB யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட மட்டும் நம்மளால Vue.js அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே. இத தாண்டி நெறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. பேசிக்கா இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ்க்கு பதிலா நம்மளால வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா நம்மளால பண்ண முடியும். இது ஒண்ணொண்ணுத்துக்கும் நெறைய வேர்ட்ஸ், நெறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாத்துக்குமே பேஸ் மெர்ன் ஸ்டாக். இதுக்கு எல்லாத்துக்கும் விதை போட்டது மெர்ன் ஸ்டாக் அப்படின்ற மாரி. ஓகே. ஃபைன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட்னாலே என்னன்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நான் கத்துக்கிறது? எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேசிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே. மெர்ன் ஸ்டாக் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எல்லா இடத்துலயுமே தேவைப்படுற மாரி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தேவை. அதாவது ஒரு ப்ரௌசர்ல ஒரு அப்ளிகேஷன் லோட் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு இது தேவை. அந்த பர்ட்டிகுலர் யூஐ அப்படின்றது தான் நம்மளால ரியாக்ட் வச்சு டெவலப் பண்ண முடியும். இந்த ரியாக்ட் வச்சு நம்மளோட குரோம்லயோ, எட்ஜ்லயோ, சஃபாரிலயோ எந்த ப்ரௌசர்ல வேணா அத ரன் பண்ணலாம். ஓகே. இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றதுக்கு, இது எல்லாமே ப்ராப்பரா வொர்க் பண்றதுக்கு நமக்கு ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வர் தான் நம்மளோட எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ்ன்றத படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்மளால கத்துக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகே. இது கூடயே நமக்கு ஒரு டேட்டாபேஸும் தேவை. ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃபோன்ல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது கரெக்ட்டா? ஸ்டோர் ஆகாம ஃபோட்டோ எடுத்து உடனே பார்த்துட்டு அப்படியே டெலீட் ஆச்சுன்னா யூஸே இல்லாத மாரி, இங்க நம்ம டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னால டேட்டாபேஸ நம்ம MongoDB வச்சிருக்கோம். MongoDB இஸ் அ NoSQL டேட்டாபேஸ். ஸோ SQL, NoSQLனு 2 விஷயம் இருக்கு. நம்ம சிம்பிளா ஆரம்பிக்கிறதுக்கு NoSQL இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. இந்த இடத்துல MongoDB தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்மளோட என்டையர் ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மென்ட். ஓகே. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்ல இது எல்லாத்துலயும் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? என்னென்ன லாங்குவேஜஸ் இல்ல என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம HTML, JS, CSS, CSS டெய்ல்விண்டோ, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம ரியாக்ட்ல போடுவோம். ஸோ ரியாக்ட் லைப்ரரியும் நம்ம தெரியணும். ஓகே. பேக் எண்டுக்கு அகைன் ஜாவாஸ்கிரிப்ட்ல அதாவது எக்ஸ்பிரஸ்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணணும். அகைன் MongoDB கனெக்ட் பண்றதுக்கு மங்கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. அதையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது நம்மளோட JS. இந்த JSன்ற ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க படிச்சனாலே என்டையர் சைக்கிளுமே உங்களால பண்ணிட முடியும். இதனால தான் மெர்ன் ஸ்டாக் குயிக்கா பண்ண முடியும், ஃபாஸ்ட்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அகைன் எனக்கு ஃபுல் ஸ்டாக்லாம் பிடிக்காது. எனக்கு ஃபுல் ஸ்டாக்லாம் வேண்டாம். நான் இதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வொர்க் பண்ண முடியுமான்னு கேட்டா, எஸ் யூ கேன் டூ இட். ஓகே. ஸோ அத பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கா இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ப்ளிட் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க மெர்ன் ஸ்டாக் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த ஆர்டர்ல தான் போணும். ஃபர்ஸ்ட் HTML படிக்கணும். அடுத்தது CSS. CSSல டெய்ல்விண்ட் CSS படிக்கலாம். இல்ல பூட்ஸ்ட்ராப் படிக்கலாம். தேர்ட்ன்றது ஒரு ஆல்டர்னேட் நீங்க எத வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ன்றத எடுக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, என்டையரா நம்ம பண்ண போற எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் டெவலப் பண்ண போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ட படிங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட ரியாக்ட்ட பார்க்கலாம். ஸோ ரியாக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ரியாக்ட் வரைக்கும் படிச்சாலே நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆக முடியும். அகைன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு UI, UX டெவலப்பர். இந்த 3 விஷயங்கள் 1, 2, 3 வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ யூசர பார்க்குற விதத்த நம்ம எப்படி பார்க்கணும்? எப்படி UI பண்ணணும்? எப்படி வந்துட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ வந்து நம்ம கொண்டு வரணும்? அப்படின்றது எல்லாமே UI, UX பண்ணுவாங்க. ஃபங்ஷனலா இத டெவலப் பண்றது. ரியாக்ட் காம்போனன்ட்டாவோ, ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸாவோ, இல்ல வியூ காம்போனன்ட்ஸாவோ, இல்ல ஆங்குலராவோ டெவலப் பண்றது ஃபங்ஷனல் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். இதுக்கும் ஸ்கோப் இருக்கு. இத காமனா நீங்க ரியாக்ட் டெவலப்பர்ஸ், இல்ல ஆங்குலர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கும் நமக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, நீங்க பேக் எண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் Node.js எக்ஸ்பிரஸ்ன்ற லைப்ரரி நீங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இத தாண்டி நெறைய லைப்ரரிஸும் இருக்கு. அந்த லைப்ரரிஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அகைன் இத பண்றப்போ பேக் எண்ட்னா டேட்டாபேஸும் சேர்ந்தே தான் வரும். ஸோ அதனால நீங்க MongoDB. இந்த இடத்துல நீங்க MongoDB, NoSQL யூஸ் பண்ணலாம். இல்ல SQL டேட்டாபேஸான Postgresஸோ, MySQL என்ன வேணா கனெக்ட் பண்ண முடியும். எல்லாமே கான்செப்ட் சேம் தான். ஒரு டேட்டாவ எடுத்து நம்ம சேவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே. இத பண்றவங்களுக்கு பேரு பேக் எண்ட் டெவலப்பர். இதுக்கும் தனியா ஸ்கோப் இருக்கு. ஓகே. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் மெர்ன் ஸ்டாக். இத தாண்டி நான் இந்த 8 அதுக்கப்புறம் இந்த 9, 10, 11 போட்டிருக்கிறது எல்லாமே நான் அடிஷனலா சொல்றது. இதெல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் குட்டா இருக்கும். ஸோ 8த் ஒன் என்னன்னா Google Firebase ஆத்தென்டிகேஷன். ஸோ பேசிக்கா இத Google ப்ரொவைட் பண்றாங்க. இந்த இடத்துல சிம்பிளா நம்மளோட யூசரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட சேவ் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஒரு ஐடென்டிஃபையர் UIDன்னு ஒண்ணு குடுப்பாங்க.
நம்ம இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிருக்க தலைவலியை விட்டுட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, எப்பா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, ஒரு வாட்டி லாகின் பண்ணுறப்போ இதுதான் யூசர் அப்படின்றத மட்டும் எனக்கு தெளிவாக சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம கூகுள் ஃபைபர்ஸ் அத்தன்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பெய்ட் சர்வீஸ். ஃப்ரீ ஆல்டர்னேட் சர்வீஸ் நிறைய இருக்குது, நிறைய ஓப்பன் சோர்ஸ் சர்வீஸே இருக்குது, நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக உங்களோட எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணால் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும், இல்லை வந்து டெவலப்மெண்ட் சைடில் போகணும் அப்படின்னா நீங்கள் கிட்டப் பேஜஸ் அதெல்லாம் வந்து தெரியணும். கிட்டப் பேஜஸில் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ண முடியும். இது ஸ்டாட்டிக் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸை மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். சர்வர் வேணும், டைனமிக் பேஜஸ் வேணும்னா சர்வர் தனியாக இருக்கும். உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் கிட்டப்பில் பண்ணலாம். இல்லை ரெண்டுத்தையுமே நான் டிப்ளை பண்ணணும், ஈஸியாக ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா வர்சல், நெட்லிஃபை இந்த இடத்துலலாம் உங்களால் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை டிப்ளை பண்ண முடியும். ரியாக்டும் பண்ணலாம், சர்வரான நோட்ஜேஸும் நம்மளால் டிப்ளை பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கலாம். வர்சல் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சும்மா 2-3 கிளிக்ஸ் தான், கிட்டப்ல தான் நீங்கள் கனெக்ட் பண்ணலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வர்சலில் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள், எப்படி வர்சலில் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை டிப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஓகே, இதுக்கு அடுத்தது மாங்கோடிபி. மாங்கோடிபிக்கும் ஆன்லைனில் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இது மாங்கோடிபி அட்லஸ், இதுவும் ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிடலாம். அதை நீங்கள் உங்களோட வர்சல் அக்கௌண்ட்லையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் எங்கே உங்களோட பேக்கெண்டை டிப்ளை பண்ணுறீங்களோ அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மாங்கோடிபியில் நெட்வொர்க்னு ஒரு டேப்ல செக்யூரிட்டியில் ஐபி அட்ரஸ் அலோன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 0.0.0.0ன்னு கொடுக்கணும். இது என்னன்னா பப்ளிக் ஐபி, யார் வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் நெட்லிஃபை அக்கௌண்ட்லேருந்தோ இல்லை வர்சல் அக்கௌண்ட்லேருந்தோ இந்த டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐபி அட்ரஸ் செக் இருந்தால் நிறைய பேருக்கு இது கனெக்ட் ஆகாது. இந்த பிரச்சனையை நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இந்த அப்ளிகேஷனை சிம்பிளாக டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்டர் கைட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட கிட்டப்ல பேசிக்காக நோட்.js ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இதை வச்சு உங்களோட அப்ளிகேஷனை 0லேருந்து ஆரம்பிக்காமல் 1லேருந்து ஆரம்பிங்க. ஸோ தட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட முடியும். அது போக பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிசஸ் எல்லாமே நான் அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் 2026 ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக வேண்டாம், எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பண்ணாலும் யூ கேன் ஆப்வியஸ்லி சூஸ் ரியாக்ட் அண்ட் அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணலாம். இது லிமிடேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜை ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், மற்ற லைப்ரரிஸை ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வியூ படிக்கிறது, ஆங்குலர் படிக்கிறது எல்லாமே காமனாக காம்பனன்ட்ஸ் தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான இதை எடுத்து படித்து ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் வித் மாப்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.